பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு புதிய வார்த்தையை நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்பட்டு பேசி கொண்டு இருக்கிறார். வீடியோ பார்க்கிற உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஒரு புதிய வசனத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நோவா காலத்துல என்ன நடந்தது, அங்க உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். நோவாவுக்கு கர்த்தர் ஏன் கிருபை அளித்தார், ஏன் பாதுகாப்பை கொடுத்தார், ஏன் அவனை காப்பாற்றினார் என்பதை குறித்து பார்க்க முடியும். இந்த நாட்களில் நோவாவுக்கு கிருபை கிடைக்க காரணம் என்ன? நோவா அந்த நாட்களில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய அழிவுகளை பாருங்க. அன்னைக்கு இந்த நாட்கள் மனுஷனுடைய எண்ணங்கள், அவனுடைய கிரியைகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதாகவே இருந்தது. எது எடுத்தாலும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். பாருங்க, இங்கே தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை நல்ல சௌந்தரியம் என்று கண்டு அவர்களில் என்ன செய்தாங்க, பெண்களை தெரிந்து கொண்டார்கள் சொல்லப்பட்டு இப்படி பெரிய காரியங்களாக நடந்ததுனால அங்கே அந்த சமூகம், ஜனத்தை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நினைத்தார். நிக்கிரகம் என்றால் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஏன்னா அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார். பாவத்தின் மேல பாவம். ஒரு தவறு செய்வாங்க, அதை இதுக்கு இன்னொரு தவறு செய்யும். இப்படியே தவறுகள் தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப பொல்லாப்பானதாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுஷனை படைத்ததுக்கான மனஸ்தாபப்படுகிறேன். 6ஆம் வருஷம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்படுறோம்? மனஸ்தாபப்பட்ட அது இதயத்துக்கு விசனமா இருந்தது. பாருங்க, நோவா காலத்துல ஒரு பெரிய ஜலப்பிரளை ஃப்ளட் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ஹிஸ்டரியிலே இருக்குது, சரித்திரத்தில். இதுக்கு என்ன காரணம்னா, அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அவ்வளவாய் பாவத்தில் பெருகி விட்டார்கள். தேவனுக்கு விரோதமாய் நிற்பதிலே அவர்கள் குறையாமல் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள். ஆனபடியில் அந்த நாட்களிலே இங்கே பார்க்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ அங்க இருந்தவங்கள ஒரே ஒருத்தன் தான் ஒழுங்கா இருந்திருக்கான், அந்த அவனும் குடும்பம் சோத்திரம். அதனால கர்த்தருடைய கிருபை, அவருடைய கண்கள், கிருபை அவர் மேல வச்சிருந்தார். சரி, நோவாவை எப்படி அப்போ நோவாவை கொண்டு சில காரியங்களை செய்யணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டு அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறார்களோ அந்த நாட்களில் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு அவனை குறித்து பேழையை கட்ட சொன்னார். ஒரு பெரிய ஆர்க்கு, அதாவது அந்த ஆர்க்கு என்றால் கப்பல் போல இருக்கும், பெருசா இருக்கும். அந்த ஆர்க்கை எங்க கிடைச்சினார்? ஒரு பாருங்க, வெட்டாந்தரையெல்லாம் கட்டினாங்க. தண்ணியில இல்லை. அப்போ தண்ணி அன்னைக்கு வரவில்லை, கட்டி கொண்டிருந்தார். ஏனென்றால் ஒரு காரியத்தில் ஒரு நல்ல ஜனங்களை காப்பாற்றவும் கீழ்ப்படியாதவர்களை அழிக்கவும் தேவசித்தம் கொண்டார். அதனால அப்படி செஞ்சு. ஆனா நோவா கண்ணில் கர்த்தர் கிருபை. பாருங்க, நோவுக்கோ கர்த்தர் கண்களில் கிருபை கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மேல கிருபையாயிருக்கிறாரா? பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது, கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, உலகமெல்லாம் பாவத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஆனாலும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேலே தேவன் கிருபையாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல கூட அந்த நோவா காலத்தில் நடந்து போல் நடக்கும்னு சொல்லி மத்திய 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அல்லவா? அப்படியானால் அன்னைக்கு இருந்த ஜனங்களைப் போல இன்றைக்கும் ஜனங்கள் இருக்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் தமக்கு பயப்படுற பிள்ளைகள் மேலே அவர் கிருபை வைத்திருக்கிறார், காக்கும்படி அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடியும். இந்த நாளுக்கு இன்னைக்கு இந்த சபை, அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அன்னைக்கு பேழை, இன்னைக்கு சபை. சபைக்குள்ள வரவங்க காப்பாற்றப்படுவாங்க, அன்றைக்கு பேழைக்குள்ள வந்தவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அதே போல நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இணைத்து சொல்லுகிறார். அப்படியானால் நோவா கண்ணில் நோவாவுக்கு கிருபை கொடுத்தார், கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சது போல இன்றைக்கு நம்முடைய கர்த்தருடைய கண் நமக்கு கிருபை கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும்? நோவா இருந்தது போல. நோவா எப்படி இருந்தா பாருங்க, அவன் உத்தமனாயிருந்தான். அந்த நாட்களில் உத்தமனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான். அது மாத்திரமல்ல, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்றைக்கு ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு பேசுகிறது,
ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்ததுனால ஆண்டவர் கண்கள் அவருடைய கிருபை அவருக்கு கிடைச்சது. பெரிய அழிவிலிருந்து கர்த்தர் மீட்கும்படி அவனை தெரிந்து கொண்டார். இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு வரப்போற அழிவு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நாட்களிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். யுத்தங்கள் வரப்போகுது சொல்லுகிறார்கள். ஒரு பயங்கரமான நோய் வந்து கொண்டிருக்கிறது, எக்ஸ் என்கிற நோய் வந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. பஞ்சங்கள் வரும்னு சொல்றாங்க. இப்படி பல காரியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான எதிர்காலம் வரப்போகிறது. அந்த காலத்திலே காக்கும்படி, தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி அவருடைய கிருபை பாருங்க நம்மேல் இருக்கிறதா என்பதை இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா, உத்தமமா இருக்கிறோமா, நீதிமானா இருக்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா என்று யோசனை பண்ண வேண்டும். இதுதான் இந்நாள் காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எதை பத்தியும் பயப்பட அவசியம். எப்படி வெள்ளம் வரட்டும், அன்னைக்கு வெள்ளம் வந்த பொழுது அந்த பேழை மேலே எழுந்தது. இன்றைக்கும் பிரச்சனை வரும்போது நம்முடைய சபை மேலே எழும்போம், மேலே எழும்பி போகத்தக்கதான அளவுக்கு கர்த்தருக்கு கிரியை செய்வார். அந்த நாட்களில் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்ற காரியம், நீங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நோவை போல இருக்கிறோமா? அப்படின்னா நோவை போல பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பேழை உங்களுக்கு என்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் சபை என்கிற பேழை. அந்த சபைக்குள்ள வருகிற எல்லாரும் விடுதலை பெறுவாங்க. இன்றைக்கு அந்த பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்பீங்களா? நோவாக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த நோவா என்கிற இடத்தை எடுத்துட்டு உங்க பேரை போடுங்க. உங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க கர்த்தர் நாட்களை கிரியை செய்வாரா நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையில ஆண்டவரே நோவாவுக்கு உடைய கண்களை கிருபை கிடைத்தது போல இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பேரும் இன்றைக்கு வரப்போற ஆபத்திலிருந்து விடுதலை பெறும்படி, காக்கப்படும்படி ஆண்டவரே ஒரு கிருபை கிடைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் ஒரு நாள் மாறாது. அன்றைக்கு நடந்தது போல இன்றைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கிறப்பா. நாங்கள் அதை அறிந்து புரிந்து தெரிந்து நடக்க உதவி செய்யுங்க. பாதுகாப்பை கொடுங்க. உங்களுடைய வசனத்தின்படி நடக்க, உத்தமமாய் நடக்க, உம்மோடு ஆண்டவரே சஞ்சரிக்கத்தக்கதாக எங்கள் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு இடத்தில் ஆசிரியத்தை பலப்படுத்தும் பாதுகாத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். இந்த காலைவெளியிலே கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கண்கள் கிருபை உள்ளதாக இருந்து உங்களை காப்பாற்றி வழிநடத்துவார். நாட்களிலே தொடர்ந்து ஒப்புக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தினம் தினம் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக உங்களை சந்திக்க வரல கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.